الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அகிலங்களை எல்லாம் படைத்தது இறைவன் ஒருவன் என்றும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறைவனின் அடிமையாகவும் அவனது தூதராகவும் இருக்கிறார்கள் என்று சாட்சியம் கூறியவனாகவும் வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் என்றும் வழிகாட்டுதல்களில் சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக கெட்டது மார்க்கத்தில் புதுமையை புகுத்துவது, ஒவ்வொரு புதுமையும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரகின் பக்கம் கொண்டு போய் சேர்த்துவிடும். பெரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தைகளை உங்களுக்கும் எனக்கும் நினைவூட்டிக் கொண்டவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இளைய சமுதாயமே எழுச்சி பெறு அப்படின்ற ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இளைய சமுதாயம் எப்படி இருக்குது அப்படின்றத புரிந்து கொண்டு இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஏன் இளைஞர்கள் எழுச்சி பெறணும், அதற்கான தேவை என்ன வந்தது, இளைஞர்கள் இன்று எவ்வாறு இருக்கிறார்கள் என்கின்ற இந்த இரண்டு விஷயங்களை நாம தெரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். பெரிய அளவுக்கு இளைஞர்கள் மத்தியில பல பாதிப்புகள் இன்னைக்கு இருந்து கொண்டு இருக்குது. சில நாட்களுக்கு முன்னாடி திருநெல்வேலியில ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு மாணவனை கத்தியால தாக்குறாங்க. சக மாணவர்கள் வெட்டி கொள்கிறாங்க. ஒரு மாணவன் இன்னொரு மாணவனை வெட்டுறா. எப்படி வெட்டுறாங்கன்னு சொல்லி சொன்னா, பேக்ல நம்ம எல்லாம் ஒரு நோட்டுக்குள்ள ஸ்கேல் பென்சில் வச்சு கொண்டுட்டு போவோம். அவன் நோட்டுக்குள்ள கத்தியை கொண்டு வந்து வெட்டி இருக்கிறான் ஒரு பையன். இது நடந்திருக்குது. 2 நாளைக்கு முன்னாடி ஆந்திரா அப்படின்ற மாநிலம் உங்களுக்கு தெரியும். நீங்க எல்லாம் நினைக்கக்கூடாது, சரி நீங்க சொல்றதெல்லாம் தஞ்சாவூரை தாண்டிதான் இருக்குது. ஒண்ணு திருநெல்வேலி பக்கம் சொல்றீங்க, இன்னொன்னு ஆந்திரா பக்கம் சொல்லியிருக்கீங்க. எங்க ஊர்ல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆந்திரால என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆந்திராவில் ஒரு பொம்பளை புள்ள மொபைல் போன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. பாத்தீங்களா? எத்தனை பேர் பாத்தீங்க அந்த இதை? இப்ப நான் சொல்ல வர்றது பாத்தீங்களா? இப்ப நான் சொல்ல வர்றது யாருக்காவது ஆந்திராவில் ஒரு சம்பவம் நடந்துச்சு சமீபத்தில். ஒரு பெண் பிள்ளை மொபைல் போன் வச்சிருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளைக்கும் டீச்சருக்கும் இடையில என்னன்னு தெரியுமா? தெரிஞ்சவங்க கை மட்டும் தூக்குங்க. அங்க கடைசியில் ஆண்கள் தூக்குறாங்க கைகள். சூப்பர். பெண்கள் யாருக்கும் தெரியலையா? சரி, என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பொம்பளை புள்ள மொபைல் போனை வச்சுக்கிட்டு இருக்கு. மொபைல் போனை கொடுன்னு சொல்லி டீச்சர் கொடுக்குறாங்க, கேட்கறாங்க. அது கொடுக்கல. மொபைல் போனை கொடுங்குறாங்க. கொடுங்க உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு தெரியுமா? ஏதாவது கெஸ் பண்ணுங்களா என்ன பண்ணிருக்கோம்? நீங்களாவது என்ன செஞ்சிருப்பீங்க? இங்க இருக்கக்கூடியவங்க சில பேர் டீச்சர்கள், நம்ம எல்லாருமே, நான் கூட டீச்சர்களால் கண்டிக்கப்பட்டுதான் இருக்கிறேன். டீச்சர்கள் ஏதாவது ஒரு தவறு செய்தால் கண்டிப்பாங்க. கண்டிச்சுட்டு கையில் வச்சிருக்கிறத ஏதாவது பிடிங்கிட்டு போயிடுவாங்க. பிடிங்கிட்டு போனா என்ன செய்வோம்? அந்த டீச்சருடைய
ரூம் வாசல்ல நின்றுக்கிட்டு பிடிங்கிட்டு போன ஜாமெண்ட்ரி பாக்ஸை திருப்பி கொடுத்துருங்க, பிடிங்கிட்டு போன புக்கை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலமாக ஒரு காலம் இருந்தது. மொபைல் போன் எடுத்துட்டு வரக்கூடாது முதல்ல ஸ்கூலுக்கு காலேஜுக்கு. அந்த பொண்ணு எடுத்துட்டு வந்திருக்கு. எடுத்துட்டு போன மொபைல் போனை பிடுங்கிட்டு போயிட்டாங்க. அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த பொண்ணு வந்து பொதுவாக என்ன நினைக்கும்னா கொஞ்சம் கேட்கும், திருப்பி கொடுங்கன்னு. அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா செருப்பு கழட்டி அடிக்குது. பாத்தீங்களா? யாரும் இங்க இருக்கக்கூடிய நினைப்பாங்க சரியான ட்ரீட்மெண்ட் இதேதான் நாமளும் செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்க யாராவது நினைச்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அது ரொம்ப தவறானது. அப்படித்தான் இன்னைக்கு இளைய சமுதாயம் இருக்குது. ஒருத்தன் கத்திய கொண்டு போய் கூட இருக்கக்கூடிய மாணவனை குத்துறான். இன்னொரு பொம்பளைக்குள்ள செருப்பு கழட்டி டீச்சரையே அடிக்குது. நீங்க டீச்சர்கள்லாம் எப்படி ஒருப்பட்ட ஒரு நிலைமை இருக்குன்னு சொல்லி சொன்னா விளையாட்டா கூட ஒரு காமெடி சீன் வந்து சில நடுவுல வந்து பரவிட்டு இருந்துச்சு. காம்பினேஷனா படத்துல இருக்கக்கூடிய காம்பினேஷன்ல இந்த ஷார்ட்ஸ் மாதிரி போடுவாங்கல்ல சோசியல் மீடியாக்கள்ல, அதுல ஒரு இது 1980கள்ல டீச்சர்கள் வந்து போட்டு பசங்களை அடின்னு அடிப்பாங்க. பசங்கள்லாம் கடந்து அவ்வளவு அடியை வாங்கிட்டு அழுதுகிட்டே நிற்பாரு. அப்படி முதல்ல 1980களில் அப்படின்னு ஒண்ணு போறான். 1990களில் அப்படின்னு சொல்லி போட்டு என்ன போறான்னா, சார் வந்து அடிக்கிறதுக்கு வந்து குச்சியை ஓங்கி அடிக்க வராரு. கையில ஒரே ஒரு அடி வாங்க அப்படி எடுத்துறான். திரும்பி கை நீட்ட சொல்றாரு. திரும்ப 2 அடி வாங்கிட்டு போயிடுறான். அப்புறம் 2000 அப்படின்னு சொல்லி வருது. 2000 கையில குச்சியை ஓங்கின உடனே கடந்து அழுகுறான். அடிக்க கூட இல்லை, குச்சியை கையில ஓங்கின உடனே கடந்து அழுகுறான். டீச்சர் பயந்துட்டு நீ போடா அப்படின்னு விட்டுறாரு. 2020 டீச்சர் குச்சியை ஓங்குறாரு. டீச்சர் கையில இருக்கிற குச்சியை வாங்கி பையன் போட்டு டீச்சர் அடிக்கிறான். இதுதான் 2020 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க விளையாட்டா. இப்ப நிலவரம் அப்படித்தான் இருக்குது இன்னைக்கு. விளையாட்டுக்கு சொல்லல, அப்படி சில பசங்க மாறிட்டாங்க. அவ்வளவு வன்முறைகள் இருக்கு. ஏன் அவ்வளவு வன்முறைகள் இருக்கு? மொபைல் போனை போடுங்கன்னா செருப்பு கலட்டி அடிக்கிற அளவுக்கு ஒரு பொண்ணு ஏன் போகுது? பொதுவா பெண் பிள்ளைகள் வந்து அடக்க ஒடுக்கமாக இந்த மாதிரி வன்முறைகள்லாம் போகாம இருப்பாங்கன்னு சொல்லி நினைப்போம். ஆனா அந்த பெண் பிள்ளையும் அவ்வளவு கோவப்படுது, டீச்சர் மேலேயே கோவப்பட்டு அடிக்குதுன்னு சொல்லி கேட்டா, மொபைல் போன் மேல ஒரு பெரிய ஒரு மோகம், மொபைல் போன் மேல ஒரு பெரிய போதை என்பது இன்னைக்கு வந்து உருவாயிடுச்சு. சமீபத்துல ஒரு ஆய்வு வந்து டெக்சாஸ்ல வெளியான ஒரு ஆய்வு வந்து சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி தெரியல, சமூக வலைதளங்கள்ல வருது, ஆய்வு செய்யப்பட வேண்டியது. உண்மையாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மனுஷன் தொடர்ச்சியாக 2 வாரத்துக்கு மொபைல் போன் யூஸ் பண்ணாம இன்டர்நெட் யூஸ் பண்ணாம இருந்தால் அவனுடைய கவனிக்கும் திறன் என்பது பல மடங்கு கூடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு வெளியா இருக்கான். அது உண்மையாக இருப்பது போலதான் தெரிகிறது. அப்போ மொபைல் போன் என்பது வந்து இன்னைக்கு பிள்ளைகளுக்கு வந்து அவ்வளவு ஒரு கோபத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக மாறிடுச்சு. வீடியோ கேம்ஸ் என்பது அவ்வளவு ஒரு கோபத்தை கொடுக்கக்கூடியதாக மாறிடுச்சு. நம்ம சொல்வது எதுவுமே கதை இல்லை. கேட்பதற்கு நமக்கு சில நேரங்கள்ல ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ண மாதிரி இருக்கும். எக்ஸாஜரேட் பண்ண உண்மையாக நடக்கக்கூடியது. ஆஸ்திரேலியா என்ற ஒரு மாநிலத்துல ஒருவன் உட்கார்ந்து வீடியோ கேம் விளையாடிக்கிட்டு இருக்கிறான். ஒருத்தன் வீடியோ கேம் விளையாடிக்கிட்டு மேல உட்கார்ந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறான். கீழே இருந்து போலீஸ் அந்த மாடிப்படிக்கட்டை ஏறி வந்து அந்த வீடியோ கேம் விளையாடிக்கிட்டு இருக்கவனை வந்து ஹேண்ட்ஸ் அப்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி சொல்றாங்க. அவன் திரும்பி பார்த்துட்டு இன்னும் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கேம் விளையாடிக்கிட்டு இருக்கான். கடைசியில் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க? ஏன் அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அவன் வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அவனுடைய தந்தையும் அவனுடைய வீட்டில் இருக்கக்கூடியவரும் அவனை கண்டிக்கிறாங்க. கண்டிச்ச நேரத்துல அந்த பிள்ளை என்ன செஞ்சாரான்னு சொல்லி கேட்டா, அந்த குடும்பத்தையும் மொத்தமா கொன்னுறான். கொன்னு அவங்க செத்து கிடக்குறாங்க. இவன் படகு கேம் விளையாடிட்டு இருக்கான். இவ்வளவு மூர்க்கத்தனமாக பிள்ளைகள் வந்து இன்னைக்கு மாறக்கூடிய ஒரு சூழல் என்பது இன்னைக்கு வந்து இருந்து கொண்டு இருக்கிறது. மொபைல் போன்களின் மூலமாக, வீடியோ கேம்களின் மூலமாக இருக்குது. அதை தாண்டி இன்னைக்கு பல இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகக்கூடிய ஒரு சூழல் என்பது இன்னைக்கு இருக்குது. சமீபத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட முத்துப்பேட்டை பகுதியில, நாச்சிக்குளம் பகுதியிலலாம் வந்து இந்த போதைப் பொருளுக்கு அடிமையான ஒரு சில மாணவர்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களோடு சண்டை போட்டு
பிரச்சனையான விஷயங்களை நம்ம வந்து பார்க்கிறோம். இன்னொரு மாணவர், போதைப் பொருளுக்கு அடிமையான சில மாணவர்கள் இன்னொரு மாணவனை கொன்னு ஜெயிலுக்கு போன விஷயங்களை பார்க்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழல் என்பது இன்னைக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு இளைஞர்கள் அப்படிப்பட்டவர்களாக இன்னைக்கு வந்து இருக்கிறாங்க. நம்ம பிள்ளைகளை நம்ம பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை என்பது இந்த நேரத்தில் நமக்கு இருந்து கொண்டே இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட சூழலில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு தேவை என்பது இருக்குது. இந்த பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்குது. இந்த நேரத்தில் இந்த பிள்ளைகளை சமுதாயத்திற்கு எந்த அளவுக்கு பயனுள்ளவர்களாக மாற்றுவது என்பதை குறித்து சிந்திக்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்குது. அதற்காகத்தான் இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கும் என்று நாம வந்து நினைக்கிறோம். இப்ப நாம என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, இளைஞர்கள் என்கின்ற இந்த சமுதாயம், இளம் பெண்கள் என்கின்ற இவர்கள் நாளைக்கு இந்த சமுதாயத்தினுடைய பலமாக மாற வேண்டியவர்கள். ஆனால் பெரிய பலவீனமானவர்களாக இன்னைக்கு அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்குது. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். இப்ப இவங்க பலமா இருந்தா என்ன, பலமா இல்லைன்னா என்ன, இப்ப நம்மளை சுத்தி என்ன நடக்குது, என்ன பிரச்சனை நடந்து கொண்டு இருக்குது, அப்படி என்ன இன்னைக்கு சூழல் ஆகி போச்சு? நல்லா தானே இருக்கிறோம். பாபநாசத்துல எந்த விதமான சிக்கலும் இல்லாம கொஞ்சம் காத்து மட்டும் இல்லாதனால எல்லாரும் வந்து விசிறிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லைங்க. எல்லாம் நல்லபடியாகத்தான் இருக்குது, அழகான முறையில தான் அந்த போய்கிட்டு இருக்கு என்று நம்ம நினைக்கிறோம். இன்னைக்கு ரொம்ப மோசமான சூழல்ல இந்த நாடு போய்கிட்டு இருக்கு. நாம அதை வந்து பெரிய அளவுல கவனிக்க தவறியவர்களாக நாம் இருக்கிறோம். பொதுவாக இஸ்லாமியர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம். நம்மளை பொறுத்தவரை என்ன ஒண்ணு ஆயிடுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, ஒரு வீடு, ஒரு நல்ல ஒரு வாகனம் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி சொன்னா, ஒரு செட்டில் ஆயிட்டோம்னு சொல்லி சொன்னா அது போதும் என்கின்ற ஒரு மனநிலையில வந்து நம்மில் பலர் வந்து இருக்கிறோம். நம்ம சுத்தி என்ன நடக்குது என்பதை குறித்து பெரிய அளவில் நாம வந்து யோசிச்சு பார்ப்பது இல்லை. நம்ம சுத்தி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து நம்ம முழுமையாக அறிந்து கொள்ள முயற்சிப்பது இல்லை. இன்னைக்கு என்ன தலைப்பு செய்தி என்ன சொல்லுங்க? பெண்கள் நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க. இன்னைக்கு முக்கியமான செய்தி என்ன சொல்லுங்களேன்? ஒருத்தர் சொன்னதை இன்னொருத்தர் சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் சொல்லுங்க. காஷ்மீர்ல என்னாச்சு? பெண்கள் சொல்லுங்க. டூரிஸ்ட் என்னாச்சு? அது ஒரு 2 நாள் முன்னாடி உள்ள நியூஸ்ல. சரி, டூரிஸ்டுகளை கொன்னுட்டாங்க இல்லையா? அது ஒரு நியூஸ். அதை தவிர்த்து வேற என்ன நியூஸ் இருக்கு? சொல்லுங்க, வேகமா சொல்லுங்க. நியாயமா பார்த்தா உங்களை தான் பேச கூப்பிட்டு வந்தாங்க, நீங்க எங்களை பேச சொல்றீங்கன்னு சொல்லி நினைக்காதீங்க. தெரியணும் என்ன நாம செய்திகள் அறிஞ்சு வச்சிருக்கோம், ஒரு புரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான் கேட்கலாம். சொல்லுங்க. என்னம்மா? தங்கம் விலை ஏறிடுச்சு. நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை இப்பதான். தங்கம் விலை ஏறிடுச்சு. எப்படியும் ஒரு 1 லட்சம் ரூபாய் டச் பண்ணிடும் போல தெரியுது. வாங்க முடியல. இன்னைக்கு குறைஞ்சிருக்கு தெரியுமா? 2 நாளா குறைஞ்சிருக்கு. அப்படிதானே? 2 நாளா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சரி, தங்கம் விலை ஏறுறது பெரிய பிரச்சனையா இருக்கு. அது ஒரு முக்கியமான விஷயம். வேற என்னமா செய்தி பாத்தீங்க? சீக்கிரம் சொல்லுங்களேன். இது வக்பு சட்டம் என்னாச்சுங்க? இன்னைக்கு இப்ப சமீபத்தில் நடந்தது. வக்பு வந்து ஒரு வாரம் 10 நாள் முன்னாடி நடந்துச்சு. இப்ப வக்பு இப்ப நேற்று இன்றைக்கு நடந்த வக்பு அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி. தண்ணியில மூழ்கி செத்து போயிட்டாங்க 3 மாணவர்கள். அது ஒரு முக்கியமான செய்தி. சரி, வேற எதுமா? நிலச்சரிவா? அது எங்க நடந்துச்சு? ஷிம்லாலையா? ஓகே. வேற? சிந்து நதியை நிறுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. வேற? போப்பு என்ன ஆயிட்டாரு? இறந்துட்டாரா? இன்னைக்கு அடக்கம். இன்னைக்கு அவருக்கு ஜனாசா தொழுகை. அப்பா அவர் இறந்துட்டாரு. இன்னைக்கு அவருக்கு அவர் அடக்கம் பண்றாங்க. சரி, வேற? தீவிரவாதிகளுடைய வீடுகளை புல்டோசர் வைத்து இடிச்சிருக்காங்க. வேற? இந்த செய்திகள் ஏதாவது நம்மளை பாதிக்கிறது இருக்கா? பண்டாரவடை, பாபநாசம், ராஜகிரி, அதுல இருந்தெல்லாம் மக்கள் வந்திருக்காங்கல்ல.
இந்த மக்களை பாதிக்கிற மாதிரி செய்திகள் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. தங்கம் மட்டும் தான் கொஞ்சம் பாதிக்கிற மாதிரி தெரியுது. அதாவது மட்டும் தான் நம்ம கொஞ்சம் பாதிக்கிற மாதிரி தெரியுது. மத்த எதுவும் நம்மளை பாதிக்கிற மாதிரி தெரியல. அதுவும் தங்கத்தை விற்கணும்ன்ற இப்ப மைண்ட் செட்ல இருந்தாலும் அது லாபம் தான். வெயிட்டா நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து வாங்கினதை விட ஒரு 10,000 ரூபாய் ஜாஸ்தியா வித்துடலாம். ஒரு லாபமான ஒரு முதலீடு 1000 இருக்கும். அது கூட பிரச்சனை இல்லை. விற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை. இதை தவிர்த்து இந்த செய்திகள் ஏதாவது பிரச்சனை இருக்குதா? இதுதான் முஸ்லீம்களை இலக்க வச்சு என்ன பண்ணாங்க? ஓகே, முஸ்லீம்களுக்கு பிரச்சனை இருக்கு இப்போ. ஆமா, அல்ஹம்துலில்லாஹ் அவங்க தான் கரெக்டான ஒரு செய்தியை வந்து சொல்றாங்க. இப்போ ஒரு 26 பேரை கொண்டு இருக்கிறாங்க. இளைஞர்கள் யாரு, இளம் பெண்கள் யாரு சொல்லுங்க. அந்த 26 பேரை கொன்னதுல என்ன பேக்ரவுண்ட் சொல்லுங்க. இளைஞர்கள்லாம் அப்படி போய் அந்த மூலையில உட்கார்ந்து பயன்படுத்துறது, கண்ணு கட்டி தாண்டி போய் அந்த பக்கத்துல உட்காந்துருக்காங்க. என்ன கேட்டாலும் காது வந்துடவே கூடாதுன்னு சொல்லி மூலையில அந்த மூலையில உட்கார்ந்த மாதிரி தெரியுது. இங்க இருந்து பார்த்தா கூட தெரியல, ஏதோ 4 இளைஞர்கள் இருக்க மாதிரி தெரியுது. சரி, சொல்லுங்க. அது 26 பேரை கொண்டு இருக்கிறாங்களே. இப்ப இதுல அவங்க சகோதரி வந்து சொல்றாங்க அது இஸ்லாமியர்களை ஏதோ பிரச்சனை பண்றாங்கன்னு. என்ன பிரச்சனை? என்னமா? ஓ, முஸ்லிமா ஹிந்துவான்னு கேட்டுட்டு கொண்டாங்க. அவங்க பாகிஸ்தானை சார்ந்தவங்கன்னு சொல்லி சொல்றாங்க. சோ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா மாறிக்கிட்டு இருக்கு. இப்ப இதுல என்ன விஷயம் நம்ம புரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி கேட்டா, இந்த தீவிரவாத சம்பவம் வந்து மிகவும் கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். படு மோசமான ஒரு செயல், அயோக்கியத்தனமான ஒரு செயல். எந்த வகையிலும் ஆதரிப்பதற்கு சல்லி ஒரு சிறிய காரணம் கூட இந்த விஷயத்திற்கு இல்லை. இவர்கள் இந்த காரியங்களை செய்தவர்கள் அயோக்கியர்கள், மகா அயோக்கியர்கள், பெரும் அயோக்கியர்கள், கண்டிக்கப்பட வேண்டியவர்கள், தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டியவர்கள், படுமோசமான பிறவிகள் இந்த பிறவிகள். அப்பாவிகளை, நிராயுதபாணியாக நின்றவர்களை, தங்களினுடைய நேரங்களை ஃபேமிலியோட செலவு செய்யலாம் என்று அந்த ஊருக்கு போனவர்களை கொன்று குவித்திருக்கக்கூடிய படு மோசமான செயல்களை இந்த அயோக்கியர்கள் செய்திருக்கிறார்கள். ஒரு 4-5 பேர் செய்திருக்கிறார்கள். அவர்கள் செய்யக்கூடிய நேரத்துல சொன்னதாக சில விஷயங்கள் இன்னைக்கு ஊடகங்களில் பரவிக்கொண்டு இருக்கிறது. என்ன சொல்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவர்கள் இந்துவா முஸ்லிமா என்று கேட்டுவிட்டு முஸ்லிம்களை மட்டும் விட்டுவிட்டு இந்துக்களை கொண்டார்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து சொல்றாங்க. இதுல எந்த அளவிற்கு உண்மை இருக்குதுன்றது இப்ப தெரியல. ஏன்னா ஒரு பெண் வந்து சொல்றாங்க அப்படி அவர்கள் கேட்கவில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது திட்டமிட்டு பரப்பப்படுகிறதோ என்கின்ற ஒரு கேள்வி வந்து வருகிறது. எந்த அளவிற்கு இதுல விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு பெண், வெஸ்ட் பெங்காலை சார்ந்த ஒரு பெண், அந்த பெண் கிட்ட வந்து பிஜேபியை சார்ந்த சுவந்து அதிகாரி என்று சொல்லக்கூடிய அந்த பிஜேபியினுடைய பிரசிடென்டா இருக்கக்கூடியவர் வந்து என்ன சொல்றாருன்னு சொல்லி கேட்டா, ஹிந்து என்று தெரிஞ்சதற்கு பிறகுதான் கொண்டார்கள்னு சொல்லுன்னு ஒரு கத்துறார். முஸ்லீம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு பிறகுதான் கொண்டார்கள்னு சொல்ல ஒரு கத்துறார். சொன்னதற்கு பிறகு அந்த பெண் வந்து அழுது கொண்டே அந்த விஷயத்தை வந்து சொல்கிறது. இந்த செய்தி நடந்து முடிஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே ரிபப்ளிக் டிவி என்று சொல்லக்கூடிய அர்ணாப் கோஸ்வாமி என்று ஒருவர் இருக்கிறாரு. அவர் வந்து இந்த விஷயத்திற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள் தான் என்பது மாதிரியான ஒரு செய்தியை வந்து பரப்புகிறார்கள். சோசியல் மீடியாக்கள்ல எல்லாம் என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த படுகொலைக்கு பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் முழுமையாகவே இஸ்லாமியர்கள் தான், இது இஸ்லாமிய வெறுப்பின் அடிப்படையில் செய்யப்பட்டது என்கின்ற ஒரு செய்தியை வந்து கொண்டு போய் சேர்க்கிறார்கள். இவர்கள் வந்து இந்துக்கள் என்று தெரிந்துதான் இதை கொன்றார்கள் என்று ஒரு விஷயத்தை சொல்லி, ஒருவரை கொல்வதற்கு முன்னாடி கலிமாவை சொல்லு என்று கேட்டதாகவும், அவரால் கலிமா சொல்ல முடியலன்னு நெத்தியில சுட்டுக் கொண்டதாகவும் ஒரு செய்தி வந்து பரவுகிறது.
இப்படி பல செய்திகள் வெளியே பரவுகிறது. பரவுவதன் மூலமாக என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டா, சோசியல் மீடியா முழுவதும் முஸ்லிம்களின் மீது பெரிய அளவிற்கு வெறுப்பை கக்கக்கூடிய ஒரு செயல்கள் நடந்து கொண்டு இருக்குது. ஒருத்தன் செய்தி அனுப்புறான். என்ன செய்தி அனுப்புறான்னு சொல்லி கேட்டா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இந்த நாட்டிற்கு உண்மையாக இல்லை, இவர்கள் இந்த நாட்டில் இருந்து விரட்டி எடுக்கப்பட வேண்டியவர்கள், இவர்கள் பாகிஸ்தானை நோக்கி அனுப்பப்பட வேண்டியவர்கள் என்று ஒருவன் எழுதுறான். இப்படி 1-2 பேர் எழுதல, ஆயிரக்கணக்கான பேர் எழுதுறாங்க. இதன் பின்னணியில என்ன இருக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த சம்பவத்தை ஒட்டுமொத்தமாக முஸ்லிம்களின் மீது வெறுப்பை கொண்டு வருவதற்கும் அடுத்து வரக்கூடிய தேர்தல்கள்ல ஜெயிப்பதற்கும் பிஜேபி திட்டமிட்டு பயன்படுத்திக் கொள்கிறதோ என்கின்ற சந்தேகத்தை பல பேருக்கு எழுப்புகிறது. அதை மிக தெளிவாக இவங்க செய்து கொண்டு இருக்கிறாங்க. இப்ப இதையெல்லாம் இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இளம் பெண்கள் கவனிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு அதை கவனிப்பதற்கான நேரம் இருப்பது மாதிரியே தெரியல. அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல மூழ்கி கிடக்குறாங்க. இப்படி கையை இப்படி வச்சு ஒரு போட்டோ எடுக்கிறது, அந்த விரல்லையே 1000 மாதிரி வச்சு போட்டோ எடுக்கிறான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வச்சு ஒரு போட்டோ எடுக்கிறான். போட்டோ எடுத்து அதை இன்ஸ்டாகிராம்ல போட்டு அதை எத்தனை பேர் பாக்குறாங்க என்று இன்ஸ்டாகிராமில் விழுந்து கிடக்கக்கூடிய சில பேர் இருக்கிறார்கள். மக்கள் கூட்டமாக சேர்ந்து உட்கார்ந்து கொண்டு கதை பேசிக் கொண்டு இருக்கக்கூடிய பல இளைஞர்கள் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த உலகத்துல எது நடந்தாலும் நமக்கு கவலை கிடையாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய நண்பர்களோடு பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய இளம் பெண்கள் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்ப இன்னைக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன மாதிரியான பிரச்சனையை நமக்கு ஏற்படுத்த போகுது என்பதை குறித்து யாருக்கும் பெரிய அளவுல ஒரு யோசனையே இல்லை. இதெல்லாம் எந்த மாதிரியான ஒரு பிரச்சனையாக மாறப்போகிறது என்கின்ற ஒரு புரிதல் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் இல்லை என்பதுதான் இதுல இருக்கக்கூடிய மிக வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமாக இருக்கு. நாம் என்ன விஷயத்தை புரிந்து கொள்ளணும்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒரு பெரிய அஜெண்டாவினுடைய முன்னோட்டம் என்பதை நாம புரிந்து கொள்ளணும். இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை 2ஆம் தர குடிமக்களாக மாற்றுவதற்கும் வெறுப்பிற்குரியவர்களாக மாற்றுவதற்கும் ஒரு சிலர் இந்த விஷயங்களை திட்டமிட்டு செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளணும். இந்த விஷயம் இன்னைக்கு ஆரம்பிக்கவில்லை. இது 100-120 வருடங்களுக்கு முன்னாடியே ஆரம்பித்து விட்டது. இது புத்தகங்களில் எழுதி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வெறுப்பு தியரி என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமைகள் பறிக்கப்பட வேண்டும், வாக்குரிமை இருக்கக்கூடாது என்று 100 வருடங்களுக்கு முன்னர் RSS பிதாமகர்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் தங்களுடைய புத்தகங்களில் எழுதினார்கள். இங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் 2ஆம் தர குடிமக்களாக மாற்றப்பட வேண்டும் என்று அவர்கள் எழுதினார்கள். இங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் நடுநிலை இந்துக்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களும் கொல்லப்பட வேண்டியவர்கள் என்று அவர்கள் தங்களுடைய புத்தகங்களில் எழுதி வைத்து இருக்கிறார்கள். அந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக இவர்கள் செய்யக்கூடிய ஆயிரக்கணக்கான விஷயங்களில் இதுவும் ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்யக்கூடிய விஷயங்கள் தொடர்ந்து நடக்கக்கூடிய நேரத்தில் நாம் மிகப்பெரிய பிரச்சனைகளை வருங்காலங்களில் சந்திக்க போகிறோம் என்பதை இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது இன அழிப்பை நோக்கி, ஜெனசைடை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது என்று பல வெளிநாட்டு புத்தகங்கள், வெளிநாட்டு நிறுவனங்கள் எழுதி கொண்டிருக்கிறது. அதை நாம யாருமே படிக்கவில்லை, யாருமே தெரிந்து கொள்ளவில்லை என்பது இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம். இங்க நிம்மதியாக நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம் என்று நம்ம நினைக்கிறோம். திடீரென்று உங்களை சுற்றி வளைத்து தாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வெறுப்பு என்பது நம்மை சுற்றி கட்டமைக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளவே இல்லை. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காதுங்க, அதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லைங்க, நீங்க பாட்டு சும்மா எதையோ பேசாதீங்க என்று நீங்க நினைப்பீங்க. இல்லை, இங்க உங்களை எதிர்த்து நடக்கக்கூடிய இந்த பிரச்சாரம் என்பது சாதாரணமான பிரச்சாரம் இல்லை என்பதை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. திரிபுரான்னு சொல்லி ஒரு மாநிலம் இருந்தது, பெங்காலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அந்த மாநிலத்துல மாணிக் சர்க்கார் என்கின்ற ஒருவர் ஆண்டு கொண்டு இருந்தார். 30-35 வருடம் ஆண்டு கொண்டு இருந்தார். ஒரு கம்யூனிஸ்ட் சார்ந்தவர். அவருடைய ஆட்சி சமீபத்தில் மாற்றப்பட்டு இருக்கிறது. அவருடைய ஆட்சியை மாற்றுவதற்காக பிஜேபி சார்ந்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தை விலைக்கு வாங்கி அந்த இடத்துல ஒரு சர்வே எடுக்கிறாங்க. சர்வே எடுக்கக்கூடிய நேரத்துல ஆட்சியின் மீது பெரிய அளவுல வெறுப்பெல்லாம் இல்லை. மாணிக் சர்க்கார் நன்றாக தான் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார்.
அவர்கள் அந்த பட்டியல்ல இருக்கக்கூடிய விஷயத்தை ஆய்வு செய்துவிட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது. 45% அதிகமானவர்கள் 30 வயதிற்கு குறைவானவர்கள் என்பதை கண்டுபிடிக்கிறாங்க. 18 வயதிலிருந்து 35 வயதுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள். இப்ப இவங்களுடைய விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டா, இவங்க எல்லாரும் மாணிக் சர்க்கார் என்கின்ற அந்த மனிதர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி பிறந்தவர்கள், ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு பிறந்தவர்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த இளைஞர்களை டார்கெட் பண்ணுவதுதான் நம்மளுடைய நோக்கம் என்பதை அவங்க எடுத்துக்கிறாங்க. அந்த இளைஞர்களை டார்கெட் பண்ணுவதற்கான வழிவகை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சோசியல் மீடியா என்பதை புரிந்து கொள்கிறார்கள். அந்த சோசியல் மீடியாவில் தொடர்ச்சியாக பொய்யான தகவல்களை பரப்ப வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். அதற்கென்று தனியாக லட்சக்கணக்கிலே செலவு செய்து, கோடிக்கணக்கிலே செலவு செய்து, லட்சக்கணக்கான ஆட்களை வைத்து அதற்கான திட்டங்களை தீட்டுகிறார்கள். அதுல அவர்கள் செய்த பொய் பிரச்சாரத்தில் ஒரு பொய் பிரச்சாரம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, குழந்தைகளை திருடிக்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொய் பிரச்சாரம். வெளியூர்ல இருந்து யாராவது சில பேர் வருவாங்க, வரக்கூடியவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, குழந்தைங்களை திருடிட்டு போயிடுவாங்க. குழந்தை பிடிக்கக்கூடியவங்கன்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, பிள்ளை பிடிக்கக்கூடியவங்க. இந்த மாதிரி பிள்ளை பிடிக்கக்கூடியவங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்றாங்க. எப்படி தாங்கள் கட்டமைத்த சோசியல் மீடியா ஒர்க் ஆகுது என்பதை செக் பண்ணுவதற்காக. அவங்க எப்படி தங்களுடைய சோசியல் மீடியாவை கட்டமைச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த சமூக வலைதளங்களை எப்படி கட்டமைச்சாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, லட்சக்கணக்கான வாட்ஸ்அப் குரூப்புகளை வந்து கிரியேட் பண்றாங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்புகள்ல நிறைய பேரை சேர்க்கிறார்கள். பெண்களுக்கு என்று ஒரு வாட்ஸ்அப் குரூப், பெண்கள்லயே பல்வேறு வயதை உடையவங்க இருப்பாங்க. ஒவ்வொரு வயதுக்கு உண்டவர்களுக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவங்களுக்கான தனித்தனியான வாட்ஸ்அப் குரூப், இளைஞர்களுக்கான வாட்ஸ்அப் குரூப், முதியவர்களுக்கான வாட்ஸ்அப் குரூப், ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கான வாட்ஸ்அப் குரூப், ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல வேலை பார்ப்பவர்களுக்கான வாட்ஸ்அப் குரூப் என்று லட்சக்கணக்கான வாட்ஸ்அப் குரூப்புகள் கிரியேட் பண்ணப்படுகிறது. அந்த வாட்ஸ்அப் குரூப்புகள்ல அட்மினாக இருந்து செயல்படுத்தக்கூடியவர்களாக இந்த பிஜேபி என்கின்ற அந்த கட்சியை சார்ந்த சில பேர் இருக்கிறார்கள். இத்தனை லட்சம் வாட்ஸ்அப் குரூப்புகளை கிரியேட் பண்ணிட்டு இந்த வாட்ஸ்அப் குரூப்புகள்ல செய்திகளை போடுறாங்க. இந்த செய்திகள் எந்த அளவுக்கு கிரவுண்ட்ல பிரச்சனைகளை, கிரவுண்ட்ல ஒரு ரியாக்ஷனை கொண்டு வருகிறது என்பதை பார்ப்பதற்கு அவங்க ஆசைப்பட்டு தான் இந்த பொருளையே கிளப்புறாங்க. என்ன பொருளினா, பிள்ளை பிடிக்கக்கூடியவர்கள் வராங்க, வந்து வேற ஊர்ல இருந்து வந்து உங்க குழந்தைகளை திருடிட்டு போறாங்க அப்படின்னு ஒரு பிறலையை கிளப்பி போடுறாங்க. அந்த புரளியை மக்கள் நம்புகிறாங்களா என்று பார்ப்பதற்காக அவங்க வெயிட் பண்றாங்க. அந்த புரளி வந்து பரவுது, பெரிய அளவுல பயத்தை மக்கள் மத்தியில உண்டு பண்ணி என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, வரவும் போறவன்லாம் அடி விடுது. ஒரு பைத்தியம் மாதிரி ஒருத்தர் சுத்திக்கிட்டு இருக்கிறாரு, அவர் வந்து பிள்ளை பிடிக்கதான் வந்துட்டாருன்னு சொல்லி போட்டு அவரை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அப்ப அரசாங்கம் கொஞ்ச நாள்லயே புரிந்து கொள்கிறது இது பொய்யான பிரச்சாரம், ஆனால் இதனால நிறைய அப்பாவிகள் வந்து பாதிக்கப்படுறாங்க, இந்த பொய் பிரச்சாரத்தை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, மாநில சர்க்காருடைய அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் என்ன செய்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த மாதிரியான விஷயங்களை மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக ஒரு நபரை வந்து அனுப்பி அந்த நபரின் மூலமாக இந்த விஷயத்தை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்வதற்காக போறாங்க. அவரே பிள்ளை பிடிக்க வந்தவர்னு நினைச்சு அவரை அடித்து கொண்டு விடுகிறார்கள். இப்ப நான் சொல்வது எதுவுமே கதை இல்லை, இதெல்லாம் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. How the Indian elections are won, எவ்வாறு இந்திய தேர்தல்கள் வெற்றி பெறுகின்றன என்று ஒரு புத்தகத்தை எழுதுறாரு. யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த சோசியல் மீடியா டீம்களை கட்டமைத்த ஒரு நபர். பிரசாந்த் கிஷோர் இன்னைக்கு இருக்கிறார்ல, இவர்கிட்ட வேலை பார்த்த ஒருவர், அவர் தான் இந்த புத்தகத்தை எழுதுறாரு. அந்த புத்தகம் இன்னும் இருக்குது ஆன்லைன்ல, நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். அதுல மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது, இந்த கட்டமைப்பின் மூலமாக, இந்த சமூக வலைதளங்களை கட்டமைத்ததன் மூலமாக இந்த 35 வயதுகளுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களை இவர்களால் வென்றெடுக்க முடிந்தது. அப்போ அவங்க என்ன விஷயத்தை புரியுறாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை மக்கள் நம்ப ஆரம்பித்து விட்டார்கள். குழந்தையை கடத்திட்டு போறாங்கன்னு சொல்லி சொன்னா அதை நம்புறாங்க, நம்பி அதுக்கு ரியாக்ஷன் இருக்குது என்று நம்புறாங்க. அப்ப எங்கோ ஒரு மூலையில ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு ஆட்சியில நடந்துச்சுன்னு சொல்லி சொன்னா அதை கொண்டு வந்து அந்த சமூக வலைதளங்களை போட்டு விடுறாங்க. போட்டு விட்டா அது வந்து அப்படியே அந்த ஊர்லயே அவ்வளவு ஊர் முழுசும் பிரச்சனை இருப்பது மாதிரி பரவுது. அப்படி ஆனதுனால என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டா, அந்த யங் ஏஜ்ல இருக்கக்கூடியவர்களுடைய ஓட்டுக்களை பெரிய அளவுல அறுவடை செய்து வெறும் 4% ஓட்டு வித்தியாசத்தில் இருந்த பிஜேபி 30% அதிகமான ஓட்டுக்களை வாங்கி நியாயமாக ஆட்சி செய்து கொண்டிருந்த மாணிக் சர்க்கார் என்கின்ற அரசாட்சியை மாற்றியது. இது சுமார் 7 வருடத்திற்கு முன்னாடி இந்தியாவில் நடந்த ஒரு விஷயம்.
அதை அவர்கள் தமிழகத்திலும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி கேட்டா, நம்மளை சுத்தி எதுவும் நடக்கலன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நீங்க உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் உங்களுடைய வீட்டுல இருந்துகிட்டு இருக்கீங்க. ஆனா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களின் மனதில் தவறான எண்ணங்களை விதைப்பதற்கு ஒரு பெரிய கூட்டம் வேலை பார்த்து கொண்டே இருக்குது. இந்த நேரத்தில் இஸ்லாமியர்களை குறித்த தவறான விஷயங்களை சமூக வலைதளங்களின் மூலமாக ஒரு கூட்டம் தொடர்ச்சியாக பரப்பிக் கொண்டே இருக்குது. இதை இளைஞர்கள் தெரிந்து கொள்வதே இல்லை. அங்க எப்படி ஆட்சி மாற்றம் நடந்துச்சு, 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நாடு எப்படி இருந்தது என்று அவங்களுக்கு தெரியாது. சிரிபுரா எப்படி இருந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்குதுன்றது அவனுக்கு தெரியுது. இன்னைக்கு இங்க தமிழ்நாட்டுல என்ன ஒரு விஷயத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வாரிசு அரசியல்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப வாரிசு அரசியல் நம்ம ஆதரிச்சும் பேசல, எதிர்த்தும் பேசல, அது நம்மளுடைய வேலையும் இல்லை. வாரிசு அரசியல்னு சொன்ன உடனே இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, வாரிசு அரசியல் ரொம்ப தப்பு, வாரிசு அரசியல் ரொம்ப தப்புன்னு நினைக்கிறான். சரி, ஓகே. ஆனா ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய தாத்தனும் அவருடைய முப்பாட்டனும் இந்த ஊர்ல எப்படி இருந்தாங்கன்றத அவங்க மறந்துடுறாங்க. தெருவுல செருப்பு போட்டுட்டு நடக்க முடியாத ஒரு சூழல் இருந்தது. பள்ளிக்கூடத்துல உட்கார்ந்து படிக்க முடியாத ஒரு சூழல் இருந்தது. கோயில்களுக்கு செல்ல முடியாத ஒரு சூழல் இருந்தது. தோல்ல துண்டு போட்டு நடக்க முடியாத ஒரு சூழல் இருந்தது. பஸ்ஸில் 2 பேர் ஒன்றாக பயணிக்க முடியாத ஒரு சூழல் என்பது இருந்தது ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாட்டுல. அதற்கு பிறகு அதெல்லாம் மாறி படிச்சு எல்லாரும் வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சு நல்ல ஒரு நிலை அடைந்ததற்கு பிறகு அந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இருக்கு. இன்னைக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு 70-80 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு தெரியல. இப்ப இந்த மக்களுக்கு மத்தியில இவ எதை கொண்டு விதைக்கிறான்னு சொல்லி கேட்டா, ஊழல் நிறைஞ்சு போய் இருக்குது இந்த நாட்டுல. இங்க இருக்கக்கூடிய ஆட்சி ஊழல் செய்யக்கூடிய ஆட்சியாக இருக்குது. இங்க வாரிசு அரசியல் இருக்குது அப்படின்னு சொல்லி விதைக்கிறான். அதை இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் பெரிய அளவுல யோசிக்காம சிலர் நம்புறாங்க. அதனுடைய விளைவாக ஒரு சிலர் தவறான முடிவுகளை எடுக்கக்கூடியவர்களாக மாறுறாங்க. விஜய்க்கு ஆதரவாக இளைஞர்கள் போவதற்கு என்ன காரணம்? இதெல்லாம் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம். இப்ப நாம ஏன் இந்த சமூக வலைதளத்தை வச்சு பேசுறோம்னு சொல்லி கேட்டா, சமூக வலைதளம் என்பது மிகப்பெரிய அளவுல மக்கள் மத்தியில உங்களை குறித்து, முஸ்லிம்களை குறித்த தவறான எண்ணத்தை பரப்புது. நாம இது சும்மா ஏதோ பேச்சுக்கு சொல்லிட்டு போகல. கொஞ்ச நாள் முன்னாடி கர்நாடகா எலெக்ஷன் ஒண்ணு நடந்துச்சு. இந்த கர்நாடகா எலெக்ஷனை ஒரு உலகத்தினுடைய மிக முக்கியமான பத்திரிகை, அந்த பத்திரிகையை சார்ந்தவர்கள், வாஷிங்டன் போஸ்ட் என்கின்ற நிறுவனத்தை சார்ந்த ஒருவர் ஆய்வு செய்து எழுதுறார். என்ன எழுதுறாருன்னு சொல்லி கேட்டா, கர்நாடகாவில் காங்கிரஸ் ஜெயிச்சிச்சு. ஆனா கடற்கரையோர பகுதிகளில் காங்கிரஸ் ஜெயிக்கல, பிஜேபி தான் ஜெயிச்சிச்சு. பிஜேபி ஏன் ஜெயிச்சிச்சுன்னு சொல்லி கேட்டா, அந்த கடற்கரையோர பகுதிகளில் பூஜாரி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நபரின் தலைமையின் கீழ் லட்சக்கணக்கான வாட்ஸ்அப் குழுமங்கள் இயங்கின. இந்த லட்சக்கணக்கான வாட்ஸ்அப் குழுமங்களில் தொடர்ச்சியாக இஸ்லாமியர்களை குறித்து தவறான விஷயங்கள் பதிய வைக்கப்பட்டு கொண்டே இருந்தன. திப்பு சுல்தானை குறித்து, முஸ்லிம்களை குறித்து தவறான விஷயங்கள், பொய்யான விஷயங்கள் தான் பரப்பப்பட்டு கொண்டே இருந்தன. இவ்வாறு பரப்பப்படக்கூடியதை அங்க இருக்கக்கூடிய மக்கள் நம்புனாங்க. நம்புவதன் காரணத்தினால அவங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஓட்டு போட வேண்டும் என்றால் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடணும் என்று முடிவு செஞ்சாங்க. முடிவு செய்ததனுடைய அடிப்படையில் அந்த கடற்கரையோர பகுதிகள் எல்லாம் பிஜேபி ஜெயிச்சிச்சுன்னு சொல்லிட்டு வாஷிங்டன் போஸ்ட் என்கின்ற ஒரு மிக முக்கியமான பத்திரிகையில ஆய்வு கட்டுரையை நான் சொல்றேன். இப்படி இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மத்தியில விரோதத்தை, நமக்கு எதிரான தவறான எண்ணங்களை விதைக்கக்கூடிய வேலை என்பது இங்க நடக்குது. ஆனா நாம இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி கேட்டா, தெரு ஓரத்தில் நின்று கதை பேசிக்கிட்டும், மொபைல் போனை நோண்டிக்கொண்டும், கேம் விளையாடி கொண்டும், பைக் எடுத்துட்டு தெரு தெருவா சுத்தி கொண்டும் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. நாம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும். நீங்கள் குறிவைக்கப்பட்டு இருக்கிறீர்கள், அதை முதல்ல புரிஞ்சு கொள்ளுங்க. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் உங்களுக்கு எதிராக எழுதி கொண்டு இருக்கிறது. இங்க நடுநிலை பத்திரிகை என்று தன்னை சொல்லிக் கொள்ளக்கூடியவன் கூட உங்களுக்கு எதிராக தான் எழுதி கொண்டு இருக்கிறான். ஹிந்து தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ் பத்திரிகை இருக்கு, தமிழ் ஹிந்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது ரொம்ப நடுநிலை பத்திரிகைன்னு சொல்லி சொல்றோம். அந்த நடுநிலை பத்திரிகையில இந்த சம்பவம் நடந்த உடனே ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு கண்டென்ட் ஒண்ணு போடுறாங்க. அந்த கண்டென்ட் என்ன போடுறான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த சம்பவம் நடந்திருக்கிறது இஸ்லாமியர்கள் என்பதை தெரிந்து கொண்டுதான் செய்தார்கள், இஸ்லாமிக் டெரர் அப்படின்னு சொல்லி போட்டே அவன் போடுறான். அந்த சம்பவம் நடந்த ஒரு 10-15 நிமிடங்களுக்குள்ள, அல்லது அந்த சம்பவம் நடந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ள அவங்க அந்த விஷயத்தை கட்டமைக்கிறாங்க. இஸ்லாமிக் டெரர்னு சொல்லி போடுறாங்க. இஸ்லாமியர்கள் என்கின்ற அடையாளத்தோடு தான் கொல்லப்பட்டார்கள் என்று போடுறாங்க. சந்தேகமாக கூட போடல.
அதாவது ஒரு ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லி கேட்டா இப்படி இருக்கலாம் அப்படின்னு போடக்கூடிய வழக்கம் என்பது இருக்குது. இப்படித்தான் நடந்தது என்று அழுத்தம் திருத்தமாக போடுறாங்க நடுநிலை பத்திரிகைன்னு சொல்லி அறியப்பட்ட பத்திரிகை. அப்ப அதற்கு பிறகு எதிர்ப்பு வந்ததுக்கு பிறகு அந்த பேஸ்புக் விஷயத்தை வந்து நீக்கிடுறாங்க. இதற்கு முன்னாடி என்ன செய்யறாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, விஜய் போயிட்டு ஒரு இடத்துல போய் நோம்பு கஞ்சி குடிக்கிறதுக்காக போறாரு. விஜய் நோம்பு கஞ்சி குடிக்கிறதுக்காக போயிட்டு வந்தா நோம்பு கஞ்சி குடிச்சு விஜயோடைய போட்டோ போடுறாங்க. சரி, அவர் நோம்பு கஞ்சி குடிக்கிறதுக்கு நமக்கும் எந்த சம்மதமும் இல்லை, அது மார்க் அடிப்படையில சரியும் இல்லை, அது அரசியலுக்காக செய்யறாரு. உடனே அவன் அந்த இடத்துல என்ன எழுதுறான்னு சொல்லி கேட்டா, அந்த இடத்துல அவர் விஜய் இருக்கக்கூடிய நேரத்துல அந்த இடத்துல ஒரு இமாம் வந்து உட்கார்ந்து துவா செய்வாரு. தளபதிக்காக துவா செய்யற ஒருத்தர் செஞ்சார்ல, சைத்தான் வேலை செஞ்சார ஒருத்தர், அது மாதிரி தளபதிக்காக துவா செய்யற ஒருத்தர் செஞ்சார். தளபதி கையை எப்படி வச்சுட்டு உட்கார்ந்து இருந்தாரு, இவர் பாட்டுக்கு துவா செய்யறாரு அரபில. அதை வச்சு போடுறான். என்ன போடுறான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எவ்வாறு இந்து கோயில்களில் தமிழில் அர்ச்சனை என்று சொல்கிறார்களோ அவ்வாறு பள்ளிவாசல்களிலும் தமிழிலேயே ஓத வேண்டும் என்று சொல்லலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே ரன் பண்றான். அந்த சர்வே நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஏராளமான பேர் நமக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக அந்த வெறுப்பை உமிழக்கூடிய பதிவுகளை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் திட்டமிட்டு இந்த விஷயங்களை இந்து தமிழ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்து தமிழ் மட்டும் இல்லை, இந்து தமிழ் என்கின்ற அந்த பத்திரிகை வந்து நடுநிலை என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய கழுத்து இருக்கக்கூடிய வேலையை செய்கிறார்கள். தினமலர் என்கின்ற ஒரு பத்திரிகை வெளிப்படையாகவே உங்களுக்கு எதிரி என்று சொல்லிக்கொண்டு செய்கிறார்கள். ஆக மொத்தம் உங்களை மோசமானவர்களாக சித்தரிக்கக்கூடிய வேலை என்பது இங்க தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்குது. இங்க ஒரு பெரிய அளவுல ஒரு கொலை ஒண்ணு நடந்துச்சு சில காலத்துக்கு முன்னாடி. ஒரு பெண்ணை வந்து ஒருத்தன் கொண்டுட்டான், ஒரு முஸ்லீம் ஒருத்தன் கொண்டுட்டான். அவனுடைய பேரை இந்தியா முழுவதும் ஃபேமஸ் ஆக்கினாங்க. அதற்கு முந்தின நாள் வந்து ஒரு ஹிந்து அதே மாதிரியான முறையில ஒரு பெண்ணை கொள்றாரு, அது பெரிய அளவுல ஃபேமஸ் ஆக்கப்படல. அதற்கு அடுத்து சில நாட்கள்ல ஒரு ஹிந்து இன்னொரு பெண்ணை கொள்கிறார், அது செய்தியாக்கப்படல. ஒரு பெண் தன்னுடைய கணவனை அதே மாதிரி கொள்கிறார்கள், கொன்னு ஷூட் கேஸ்ல போட்டு கொண்டு போறாங்க, அது பெரிய அளவு செய்தியாக்கப்படல. அப்போ ஒரு பெரிய அளவுக்கு மோசமான பிம்பம் இஸ்லாமியர்களை குறித்து உருவாக்கப்படுவதற்காக ஒரு பெரிய கூட்டம் வேலை பார்க்கிறது. வேலை பார்ப்பதன் மூலமாக நாம பெரிய அளவுல பிரச்சனைகளை வருங்காலங்களில் சந்திக்க இருக்கிறோம். இன்னைக்கும் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் சந்திக்க போறாங்க. இப்பதான் அது இருக்கக்கூடிய விஷயம். இன்னைக்கு வந்து அந்த குடும்பத்துல எல்லாரும் உங்களை வந்து பாதுகாத்து பொத்தி பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. 10ஆம் வகுப்பு வரையும் ஸ்கூல் ஸ்டூடெண்டா போய்கிட்டு இருப்பீங்க. +1 +2 போகும்போது காலேஜுக்கு போற மாதிரி போவீங்க. அதற்கு பிறகு ரியலாவே காலேஜுக்கு போவீங்க. காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போது தான் நீங்க ரியாலிட்டி என்னன்றதை பார்ப்பீங்க, உலகம் எப்படி இருக்குன்றத பார்ப்பீங்க. அப்ப அந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புதுசாக இருக்கும், உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் புதுசாக இருக்கும். இன்னைக்கு தஞ்சாவூர்ல பாபநாசத்துல சொந்த வீடுகள்ல இருப்பீங்க, அல்லது உங்களுக்கு வாடகைக்கு கூட இங்க வீடுகள் கிடைக்கும். சென்னைக்கு நீங்க வந்து இறங்கின உடனே உங்களுக்கு வீட்டுக்கு வாடகை கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவான். ஏன் முஸ்லீமுக்கு வீடு வாடகை கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவான் சென்னையில. நீ இன்ஜினியராரு, டாக்டராரு, நீ முஸ்லீமா, உனக்கு வீடு வாடகைக்கு கிடையாது அப்படின்ற ஒரு சூழல் வந்து நீங்க வெளியே வந்ததுக்கு பிறகு தெரியும். அப்ப நீங்க யோசிப்பீங்க எதனால இது நடக்குதுன்னு. அது வந்து டூ லேட். இன்னைக்கு அது நடந்துகிட்டு இருக்கு. இதை விட மோசமான விஷயங்கள் நாளை நடக்கலாம். அதற்கு முன்னர் நீங்கள் உங்களை சரி செய்து கொள்ள வேண்டிய தேவை என்பது இங்க இருக்கிறது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்கு உரியவர்களே, ஏன் நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது, இந்த சமுதாயம் இதற்கு என்ன செஞ்சிருக்குது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்தால் எதுவுமே செய்யல. நம்ம சுற்றி நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள்ல இருந்து நம்ம குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு இங்க இருக்கக்கூடிய ஒரு தாயும் ஒரு தந்தையும் என்ன செஞ்சிருக்கிறோம்? ஒண்ணுமே செய்யல. பிள்ளைங்க நல்லபடியா சாப்பிடணும், நல்ல உணவு செஞ்சு கொடுக்கறதுக்கு பெண்கள் முயற்சி செய்யறோம். நல்ல உடை உடுத்தணும்னு சொல்லிட்டு நல்ல பணத்தை சம்பாதிச்சு தந்தைகள் அனுப்புறீங்க. நல்ல வசதியோடு இருக்கணும்னு சொல்லிட்டு பெரிய பெரிய வீடுகளை கட்டி வீடு வாசல்ல காரை நிறுத்திக்கிட்டு இருக்கிறோம். இதை தாண்டி பிள்ளைகளினுடைய இந்த சமூக பாதுகாப்புக்காக என்ன செஞ்சிட்டோம்? நாளைக்கு உங்க பிள்ளைகள் ஒரு வெளியே வரக்கூடிய நேரத்துல ஒரு பாதுகாப்போடு இருப்பதற்கு என்ன செஞ்சிட்டோம்? ஒண்ணுமே செய்யல. சில முஸ்லிம் ஊர்கள் இருக்கு, இதே தஞ்சாவூர்ல பிரம்மாண்டமான ஊர்கள். அந்த ஊர்ல தெருவுல நாய் தொல்லை இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப இந்த வாட்டி தீர்மானம் வச்சிருக்கீங்களா? அது நாய் தொல்லை இருக்கா? இங்கேயும் இருக்குதா? பாத்தீங்களா? ஒரு ஊரு, தஞ்சாவூர்ல ஒரு பெரிய ஊரு, அந்த ஊர்ல நாய் தொல்லை இருக்கிறது, நாய்களை அகற்ற வேண்டி நகராட்சியை கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றாங்க.
நாய்களை அகற்றுவதற்கு ஒரு சின்ன பெட்டிஷன் கொடுத்து அந்த அதிகாரிகளை வைத்து மாற்றுவதற்கு முடியவில்லை முஸ்லிம்களோடு இருக்கக்கூடிய ஊர்ல. நான் சென்னையில சில ஊர்களை, சில இடங்களை சொல்கிறேன், தமிழ்நாட்டுல சில ஊர்களை சொல்றேன். நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. அங்க கரெக்டா தண்ணி வரும், நாய் தொல்லை இருக்காது, சாக்கடை பிரச்சனைகள் இருக்காது, அரசு அதிகாரிகள்லாம் கரெக்டா வேலை செய்வாங்க. அந்த ஊர்களில் மட்டும் அது மாதிரி இருக்கியா? நம்ம ஊர்ல எப்படி இருக்குது? ஏனென்றால் அந்த ஊர்களில் இருக்கக்கூடியவர்கள் அரசு அதிகாரத்தில் இருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய நாம பணத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கோம். பெருசு பெருசா வீடு இருக்குது, கரண்ட் நின்றுடுச்சுன்னு சொல்லி சொன்னா இபி ஆபீஸ்ல இருக்கக்கூடியவர்களிடம் போய் நின்று கொண்டிருக்கிறோம். அன்இன்டரப்டடா பவர் கொடுக்கறதுக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் என்பது நம்ம கிட்ட இல்லை. ஆனா சில பேர்கிட்ட இருக்குது. நம்ம இதை யோசிச்சு பார்ப்பதே இல்லை, பணத்துக்கு பின்னாடி ஓடுறோம். மார்க்கம் நம்ம பணத்துக்கு பின்னாடி ஓடுவதை ஆதரிக்கும் இல்லை. ஆனா நமக்கு அதுதான் விருப்பமா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எது விருப்பமா இருக்குன்னு சொல்லி கேட்டா, பொருளாதாரமும் பகட்டும் தான் நமக்கு விருப்பமானதாக இருக்குது. ஆனால் இந்த மார்க்கத்தில் பல நபிமார்கள் கேட்ட துவா என்னன்னா, ரப்பி ஜித்னி இல்மா, இறைவா என்னுடைய அறிவை அதிகமாக்கு என்றுதான் இறைவனிடம் நபிமார்கள் பிரார்த்தித்தார்கள். அப்படி பிரார்த்திக்கக்கூடியவர்களாக நம்முடைய பிள்ளைகளை வைத்திருக்கிறோமான்னு சொல்லி கேட்டா பெயரளவுல இருக்கிறோம். மதரசால ஓதும் போது ரப்பி ஜித்னி இல்மான்னு சொல்லிக் கொடுப்போமே தவிர உண்மையிலேயே உளப்பூர்வமாக நம்ம அதை யோசிக்கிறோமான்னு சொல்லி கேட்டா இல்லை. இப்போ இங்க இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைங்க கிட்டையும் சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு 50,000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு வரிசையில் நிக்க சொன்னீங்கன்னா, இளைஞர்களை தான் சொல்றேன், குட்டி பிள்ளைங்களை இல்ல, இளைஞர்களை சொல்றேன். இளம் பெண்களை சொன்னா வரிசையில நிப்பாங்க. உங்களுக்கு ஒரு 500 புக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ல நிப்பாங்களா? அல்ல இல்ல. அந்த 500 புக்கு இங்க பழைய புக்கு கடையில போட்டு நீங்க போயிருங்க பாய் அப்படிதான் சொல்லுவாங்க. யார் இந்த புக்கெல்லாம் தூக்கிட்டு போறது? 500 புக்கு எவ்வளவு வெயிட்டா இருக்கும்? நீங்க 5 கோடி கொடுங்க, நான் 2 சூட் கேஸ் கூட கொண்டு போய் எடுத்துட்டு போறேன்னு சொல்லுவாங்க. அது வெயிட்டா இருக்காது, 500 புக்கு வெயிட்டா இருக்கு. ஏன்? அதான் நம்ம நிலைமை, சமூகத்துடைய நிலை அதுதான். கல்விக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மரியாதை அதுதான். இன்னைக்கு நான் முன்னாடி பேசுனதுக்கு இதுக்கும் என்ன பெரிய டிஃபரன்ஸ், என்ன பெரிய பிரச்சனை? கல்வியினால எப்படி இதெல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லி கேட்டா, இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மூல காரணமே அந்த கல்வியை வைத்துதான் அதை செய்யறான். ஆனா நம்முடைய சமுதாயம் கல்வியை விரும்புவதே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கல்வியை நோக்கி ஒருவன் பயணிக்கக்கூடிய நேரத்தில் சொர்க்கத்தில் செல்வதற்கான பாதையை இறைவன் எளிதாக்குகிறான் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். ஆனால் அந்த கல்வியை நாம் விரும்புவதில்லை. இப்ப இதுல இன்னொரு கேள்வி வேற வரும், இதுல உலக கல்வியா மார்க்க கல்வியா அப்படின்னு. கல்வி ரெண்டுமே தான். உலக கல்வியை மட்டும் கத்துக்கிட்டு மார்க்கம் இல்லைன்னா மறுமை போச்சே. மார்க்க கல்வியை மட்டும் கத்துக்கிட்டு உலக கல்வி இல்லைன்னா இம்மை போச்சு. ரெண்டும் வேணும்னா 2 கல்வியும் தேவை. 2 கல்வியும் தான் தேவை. உலக கல்வியை கற்றுட்டா அல்லாஹ்வை அஞ்ச மாட்டோமா? அதிகமாக அஞ்சத்தான் செய்வோம். அழகான முறையில நீங்க அறிவியலை படித்தால் இறைவனின் மீது இருக்கக்கூடிய அச்சம் அதிகமாகத்தான் மாறும். நீங்க பாருங்க, மௌரிஸ் புகைல் என்று ஒருவர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. ஆனால் அவர் தன்னுடைய புத்தகத்தில் பல அறிவியல் உண்மைகளை எழுதிவிட்டு என்ன சொல்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த புத்தகம், திருக்குரான் என்கின்ற இந்த புத்தகம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அருளப்பட்ட இந்த புத்தகம் எழுத படிக்க தெரியாத காட்டு அரபிகள் என்று அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் சார்ந்த ஒரு மனிதரால் எழுதப்பட்டிருக்கவே முடியாது. அவர் எப்படி இதை எழுதினார்? அவருக்கு எழுத தெரியாது, படிக்க தெரியாது. முகமது என்று சொல்றாங்க. அவர் ஒட்டகம் மேய்த்து கொண்டிருந்த ஒரு கூட்டம். வெளிநாடுகளுக்கு எந்த பயணத்தையும் அவர் செய்யல. ஆனால் அவர் அவ்வளவு விஷயங்களை எழுதுகிறார். திருமறை குர்ஆன் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அறிவியல் உண்மைகள் இருக்கு. திருமறை குர்ஆன் என்பது அறிவியல் சொல்லக்கூடிய புத்தகம் இல்லை, ஆன்மீகத்தை சொல்லக்கூடிய புத்தகம். அங்கங்கே அறிவியல் அல்லாஹ் அள்ளி தெளிச்சிருக்கிறான். வானத்துல நீங்க ஏறி சொல்லும் போது உங்களுடைய உள்ளங்கள் சுருங்கும் என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. இது பொய் சொல்லக்கூடியவனுடைய உள்ளங்கள் எவ்வாறு சுருங்குதுன்னு சொல்லி கேட்டா, வானத்தில் ஏறி செல்லக்கூடியவனுடைய உள்ளம் சுருங்குவது போன்று சுருங்குகிறது. கர்வத்தோடு நீங்கள் பூமியில் நடக்காதீர்கள், நீங்கள் எவ்வளவு முயன்றாலும் மலையினுடைய உயரத்தை பூமிக்கு கீழே நீங்கள் எட்டவே முடியாது என்று இந்த திருமறை குர்ஆன் சொல்லி, இப்படி நிறைய வசனங்கள் திருமறை குர்ஆன்ல இருக்குது.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன்ல ஒரு வசனத்துல சொல்றான், யஹியா என்ற ஒரு நபிக்கு பெயரிட்டோம், இந்த பெயரில் இதுவரை உலகத்தில் யாரையும் அவ்வாறு வைக்கவே இல்லை என்று சொல்லப்படுகிறது. இதுல வரலாறு இருக்கு. அப்ப வரலாறு இருக்கிறது, பல விஷயங்கள் இருக்கு. இவ்வளவு விஷயங்களையும் தவறில்லாமல் ஒரு மனிதனால் எழுதவே முடியாது. எல்லா துறைகளிலும் பெரிய அளவிற்கு ஞானியாக ஒரு மனிதனால் இருக்கவே முடியாது. இப்படி எழுதியிருக்கக்கூடிய ஒருவர், இப்படிப்பட்ட விஷயங்களை கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒருவர் சாதாரண மனிதராக இருக்க முடியாது. அவர் கையில் கொண்டு இருக்கக்கூடிய வேதம் என்பது கண்டிப்பாக ஒரு டிவைன் பவர், ஒரு சூப்பர் பவரிடமிருந்து தான் வந்திருக்க வேண்டும் என்று அந்த மௌரிஸ் புக்கேல் தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறார். அந்த மாதிரி நிறைய அறிவியலாளர்கள் எழுதுகிறார்கள். அப்ப அந்த கல்வி என்பது நம்ம இறைவனில் இருக்கக்கூடிய அச்சத்தை அதிகப்படுத்தும். அப்ப உலக கல்வி, மார்க்க கல்வி என்பது இல்லை. கல்வி என்பது தேவை, இரண்டு கல்வியும் தேவை. திருமறை குர்ஆன் சொல்லுகின்றது, இன்னம யஹ்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வினுடைய அடியார்களில் அவனை அஞ்சக்கூடியவர்கள் யார் என்றால் அறிஞர்கள். அப்ப எந்த கல்வி நமக்கு அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய அச்சத்தை அதிகப்படுத்துகிறதோ அந்த கல்வியை நாம் கட்டாயமாக படிக்க வேண்டும், கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். எவ்வளவு நாளைக்கு? மௌத்தாவர வரையும். கண்ணியத்திற்குரியவர்களை நீங்கள் புரிந்து கொள்ளணும், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை வரலாறை நாம தெரிந்து வைத்திருப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கக்கூடிய நேரத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய வயது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா 10 வயது. 10 வயது தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய வயது. ஆனால் அதுக்கு அடுத்த ஒரு 2 வருடம் 3 வருடத்துல கிட்டத்தட்ட ஒரு 15 வயதில் வச்சுக்கோங்களேன், ரஃபா ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய நேரத்தில் அவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அட்வைசராக மாறுகிறார். இங்கிலீஷ்ல சொல்றதாக இருந்தா அட்வைசர் டு தி பிரசிடென்ட், ஜனாதிபதிக்கு அட்வைசராக இருக்கிறார். யாரு? 10ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பிள்ளை அப்படி மாறுறார். அப்போ அங்க இருக்கக்கூடிய சஹாபாக்களில் ஒரு சிலர் அவரை பார்த்து கேட்கிறாங்க, இவரை மாதிரி ஆளை எங்களோட உட்கார வைத்திருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி உமர் கிட்ட கேட்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட. ஏன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூட இருந்தவங்க யார் இருக்காங்க? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இருந்திருப்பாங்க, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் இருந்திருப்பாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு இருந்திருப்பாங்க. பெரிய பெரிய சஹாபாக்கள், வயதானவர்கள், இந்த மார்க்கத்திற்காக ஆயிரக்கணக்கான விஷயங்களை செய்தவர்கள் இருந்திருப்பாங்க. அவ்வளவு பேர் இருக்கக்கூடிய சபையில ஒரு சின்ன பிள்ளையை கொண்டு வச்சிருக்கிறீங்களே, இவர் வயதுல இருக்கக்கூடிய பிள்ளைங்க எல்லாம் எங்க வீட்டுல விளையாடிக்கிட்டு இருக்குது, இவரை கொண்டு இங்க வச்சிருக்கிறீங்களே என்கின்ற ஒரு கேள்வியை சஹாபாக்கள் கேட்கும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கேள்வியை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் கேட்கிறாங்க. என்ன கேள்வியை கேட்டாங்க? மற்ற சஹாபாக்கள் கிட்டையும் கேட்கிறாங்க, இப்னு அப்பாஸ் கிட்டையும் கேட்கிறாங்க. இது இதா ஜாஹ நஸ்ருல்லாஹ் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த அத்தியாயம், அந்த அத்தியாயத்தை சொல்லி இந்த அத்தியாயம் என்ன சொல்லுகிறது என்று கேட்கிறாங்க. அல்லாஹ்வினுடைய உதவியும் வெற்றியும் வரும்போது அல்லாஹ்வினுடைய பாதையில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதை நீர் காணும் போது அல்லாஹ்வை புகழ்ந்து போற்றுவீராக, அவனிடம் பாவ மன்னிப்பு தேடுவீராக என்று அர்த்தம் தரக்கூடிய அந்த வசனம். இந்த வசனத்தை சொல்லி இதிலிருந்து நீங்கள் என்ன விஷயத்தை பெற்றுக் கொள்கிறீர்கள் என்று கேட்கக்கூடிய நேரத்துல எல்லா சஹாபாக்களும் அந்த அர்த்தத்தை அப்படியே சொல்றாங்க. அதான் தெளிவாக தான் இருக்குது அர்த்தம், இல்ல வேறு அர்த்தம் எதுவும் இருக்காதுல்ல. என்ன சொல்றோமோ சொல்றது அதே கிளியரா இருக்கு. அல்லாஹ்வுடைய பாதையில மக்கள் வரும்போது நீ அல்லாஹ்வை புகழுங்க, அல்லாஹ் கிட்ட நீங்க பாவ மன்னிப்பு தேடுங்கன்னு சொல்லி இருக்குது, அவ்வளவுதான். ஆனால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இல்லை, இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்தை குறித்து சொல்லக்கூடிய வசனமாக இருக்கிறதுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ஆங்கிலத்துல சொல்றாங்க ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் சொல்லி சொல்றாங்க. 2 வரிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை புரிந்து கொள்வது அப்படின்னு சொல்லி, இருக்கிறதை அப்படியே படிச்சு இருக்கிற மாதிரி சொல்வது என்பது சாதாரணமான விஷயம். இருக்கிறதை படித்து அதற்கு பின்னணியில் உள்ளது, அதனுடைய முன்னாடி இருக்கக்கூடியது, அதனுடைய வரலாறு, அவற்றை எல்லாம் ஆய்வு செய்து இது இதைத்தான் சொல்கிறது என்று சொல்வதன் பேர் தான் கல்வி, நாலேஜ். அப்படிப்பட்டவராக இப்னு அப்பாஸ் இருந்தார். அதனால தான் அவர் சின்ன வயசுலயே போய் யாருக்கு இருந்தார் சொல்லி கேட்டீங்கன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூட ஜனாதிபதி கூட இருக்கக்கூடியவராக இருந்தார். அப்போ மற்றவர்கள் எல்லாம் தவறாக சொல்லக்கூடிய இடத்தில் இப்னு அப்பாஸ் சரியாக சொன்னார். சொன்னதுனால தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஏன் நான் இப்ப இவரை என் கூட வச்சிருக்கேன்னு தெரியுதா, அவர் நாலேஜா இருக்காரு, அதனால நாங்க கூட வச்சிருக்கேன். அப்ப இந்த கல்வி என்கின்ற ஒரு விஷயம் நம்மை உயரங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. இந்த மார்க்கம் அப்படித்தான் நம்மை பார்க்கிறது. பொதுவாக இந்த மார்க்கம் எந்த மனிதனையும் பிரித்து பார்க்கக்கூடிய, உயர்வு தாழ்வு கற்பிக்கக்கூடிய மார்க்கமாக இல்லை.
ஆனால் கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமம் இல்லை என்று இந்த மார்க்கம் சொல்கிறது. பணக்காரனும் ஏழையும் சமம் இல்லைன்னு சொல்லுதா எங்கேயாவது வசனம்? எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா? தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சது அந்த மாதிரி இல்லை. பணக்காரனும் ஏழையும் சமம் இல்லை அப்படின்னு இருக்குதா? கற்றவனும் கல்லாதவனும் சமம் இல்லை என்று இருக்குது. ஆனா நமக்குள்ள இங்க என்ன போட்டி இருக்குன்னு சொல்லி கேட்டா, ஒரு ஃப்ளோர்ல வீடு கட்டாரு, நம்ம 2 ஃப்ளோர்ல கட்டணும். 100 பவுன் அவன் வச்சிருக்கிறான், நம்ம 200 பவுன் வாங்கணும். அவங்க கையில வளையல் ஒரு 4-5 வளையல் சேர்ந்து போட்டிருக்காங்க, நம்ம 2 கையிலையும் போடணும். இதுலதான் போட்டியா இருக்கே தவிர, அந்த பிள்ளை அழகான முறையில குரானை மனனம் செஞ்சிருச்சு, ஹதீஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கு, நம்ம பிள்ளைக்கு அது தெரியல, நாம படிக்க வைக்கணும், அதுலலாம் போட்டி இல்லை. அந்த பிள்ளை காலேஜில் போய் படிச்சு PhD படிச்சு ஒரு பெரிய ஒரு வேலைக்கு போய் நல்ல ஒரு கை நிறைய சம்பாதிச்சு ஒரு அதிகாரமுடையவனாக அந்த பையன் இருக்கிறான், நம்மளுடைய பையனும் அப்படி ஆகணும் அப்படிலாம் யோசிக்கிறது இல்லை. வழக்கமாக இந்த மார்க்கத்துல பொறாமை கொள்வது என்பது தவறு, அப்படிதானே? பொறாமைப்படக்கூடாது. ஆனால் கல்வி ஒருவரிடம் இருக்கும்போது பொறாமைப்படுவதற்கு இந்த மார்க்கம் அனுமதிக்குது. கரெக்ட் தானே? ஒரு மனிதரிடம் கல்வி இருக்கிறது, இன்னொரு மனிதரிடம் இல்லை. இல்லாத மனிதர் இருக்கக்கூடிய மனிதரை பார்த்து யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி எனக்கும் அவரை போன்று வேண்டும், இல்ல அவரை விட அதிகமாக வேண்டும் என்று கேட்பதற்கு இந்த மார்க்கம் அனுமதிக்கிறது. அதை நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா? இங்க இருக்கக்கூடிய பெண்கள் அப்படி ஏதாவது யோசிச்சிருக்கிறோமா? ஏன் பெண்களை பார்த்து இந்த கேள்வி அப்படி கேட்கப்பட வேண்டியது இருக்குன்னு சொல்லி கேட்டா, இந்த பணத்துக்கு பின்னாடி ஆண்கள் ஓடுவதற்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று பெண்களாக இருக்கிறோம். இங்க எல்லாமே வெளிநாட்டுக்கு அவன் ஓடுறான்னு சொல்லி சொன்னா மெயின் ரீசன் என்னவா இருக்குன்னு சொல்லி கேட்டா, இங்க பெண்கள் உட்கார்ந்து செய்வதுதான் இருக்கு. பல ஊர்கள் அது இருக்குது, இந்த ஊர்ல இல்லாம இருந்தா சந்தோஷம், இருந்தால் திருத்திக் கொள்ள வேண்டிய தேவை என்பது இருக்குது. நீங்க பெருசு பெருசா வீடை கட்டி இருப்பீங்க, வீடு பல பலன் இருக்கும், 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை, எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை. அதை புரிந்து கொள்ளுங்கள். குஜராத்தின் சூரத் நகரில் வைர வியாபாரிகளாக கோலோச்சி கொண்டிருந்த பிரம்மாண்டமான வீடுகளை கட்டிக்கொண்டு தங்களுடைய பொருளாதார வலிமையை மார்தட்டி கொண்டிருந்தவர்கள் ஒரே நாளில் பிச்சைக்காரர்களாக நடுத்தெருவில் நின்ற சம்பவம் இந்த நாட்டில் நடந்திருக்கிறது. தங்களுக்கு எதிராக ஒரு பெரும் கூட்டம் கலவரம் செய்யக்கூடிய நேரத்தில் அவர்களை தடுத்து நிறுத்துவதற்கு வழியின்றி வக்கின்றி சத்தின்றி ஒரு கூட்டம் செத்து மடிந்திருக்கிறது இந்த நாட்டில். பாதுகாக்க வேண்டிய காவல்துறையும் எதிர்த்து நிற்க வேண்டிய ராணுவமும் தங்களுக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கைகளை ஏற்றி பிச்சை ஏற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இந்த சமுதாயம் 30 வருடங்களுக்கு முன்னர் இந்த நாட்டில் இருந்திருக்கிறது. இன்னும் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. 20 கோடி மக்கள் இருந்து கூட எந்த பிரயோஜனமும் இல்லாமல் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று, இந்த சமுதாயத்திடம் கல்வி இல்லை, அதிகாரம் இல்லை, அல்லாஹ்வை குறித்த அச்சம் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கல்வி என்பது இறைவனை குறித்த அச்சத்தையும் அதிகாரத்தையும் உங்களிடம் ஒரு சேர கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பிள்ளைகளை கல்வியை நோக்கி நகர்த்துங்கள், அதிகாரத்தை நோக்கி நகர்த்துங்கள், மார்க்கத்தை நோக்கி நகற்றுங்கள். வீண் பகட்டு, பொருளாதாரம், பெரும் பெரும் வீடுகள், கார், பங்களா, அதை நோக்கி நகர்த்தாதீர்கள், அது தானாக சேரும். பெண்கள் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் ஒன்று அது. இப்னு அப்பாஸ் எப்படி சின்ன வயசுலயே போய் அங்க உட்கார்ந்தாரு? அவ்வளவு பெரிய அதிகாரம் அவருக்கு எவ்வாறு வந்தது? எவ்வாறு வந்ததுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததற்கு பிறகு சிறுவராக இருந்த அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ்களை அறிந்து கொள்வதற்காக பயணங்களை மேற்கொண்டார். பல வீடுகளுக்கு சென்றார், அந்த வீடுகளுடைய வாசல்களில் நின்றார். புழுதி காற்று அடித்து முகமெல்லாம் புழுதி படிந்து தான் யார் என்கின்ற அடையாளம் மறையக்கூடிய அளவிற்கு இருந்த நிலையிலும் அந்த வீட்டை விட்டு அகலாமல் அந்த ஒரே ஒரு ஹதீஸை கற்றுக்கொள்வதற்காக அவர் முயற்சி செய்தார். மக்கள் எள்ளி நகையாடினார்கள். ஏன் என்று கேட்டார்கள். என்ன பெரிய நீங்கள் சாதித்து விட போகிறீர்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அவர் தொடர்ந்து படித்தார். அதனால் அல்லாஹ் அவர்களை உயர்த்தினான். இங்கு இருக்கக்கூடிய உங்களில் பலர் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக, உலகத்தில் இருக்கக்கூடிய கல்வியை, நல்ல கல்வியை அறிந்து கொள்வதற்காக முயற்சிக்கக்கூடிய நேரத்தில் உங்களை சுற்றி இருந்து கொண்டு நூற்றுக்கணக்கானவர்கள் எள்ளி நகையாடலாம், சிரிக்கலாம், விளையாடலாம். இந்த பயம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கூட அதை கவனித்துக் கொண்டில்லாமல் அருகிலே அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சிலர் இருக்கலாம். அறிவற்றவர்களாக கூட அவர்கள் இருக்கலாம். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், இப்படிப்பட்ட எள்ளி நகையாடக்கூடிய மனிதர்கள் இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில்
அவற்றை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு கல்வியை நோக்கி அந்த மனிதர் பயணித்த காரணத்தால் சிறு வயதிலேயே பெரும் தலைவர்கள் இருக்கக்கூடிய சபையில் தானும் ஒருவராக அவர் அமர்ந்தார். கவாரிஜிகள் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பெரும் கூட்டம் குழப்பத்தை செய்து கொண்டு அலைந்து கொண்டிருந்த நேரத்தில் தன்னந்தனி மனிதராக சென்று அந்த குழப்பத்தை போக்கி மக்களில் பல பேரை நேர்வழியின் பக்கம் அழைத்து வந்தார். அப்ப நம்ம எத்தனை பேரை உருவாக்குவதற்கு இங்கு இருக்கக்கூடிய பெண்களும் ஆண்களும் தயார் நிலையில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரியாமல் சிரித்துக் கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்கக்கூடிய அந்த பெண் பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், சில வருடங்களுக்கு பிறகு நீங்கள் நிதர்சனமான உண்மையை புரிந்து கொள்வீர்கள். அப்போது கண்ணீர் வடிப்பீர்கள், காப்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். அதுதான், நீங்கள் கண்ணீர் வடிப்பீர்கள், காப்பதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க. எந்த நேரத்தில் நாம் சரியான விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டுமோ அந்த நேரத்தில் அதை புரிந்து கொண்டு மார்க்கத்தினுடைய வழியில் நடப்பது என்பது மிக சிறந்த ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு எதிராக ஏராளமான சதிகள் செய்யப்படுகிறது. வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் என்கின்ற ஒரு சட்டம் இன்னைக்கு வந்துருச்சு. அந்த சட்டத்தை வைத்துக் கொண்டு நடுத்தெருவில் உங்களை கொண்டு வருவதற்குண்டான வேலைகளை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. 39 லட்சம் ஏக்கர் நிலங்கள். அந்த 39 லட்சம் ஏக்கர் நிலங்களில் இருக்கக்கூடிய நம்மை வெளியேற்றிவிட்டு அதை தூக்கி அதானிக்கு அம்பானிக்கு விற்பதற்குண்டான எல்லா வேலைகளையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். 92ல ஒரு பள்ளிவாசல் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டுச்சு. அந்த இடித்து தரைமட்டமாக்கப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்துல காக்க முடியாமல் கைகளை பிசைந்து கொண்டு நின்ற மாதிரி இப்ப நீங்க நிற்க கூடாது என்றால், ஜனநாயக வழிப்படி, அறிவின்படி, கல்வியின்படி நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டிய ஒரு தேவை என்பது இருக்குது. பொருளாதாரத்தின் பின்னாடியே ஓடிக்கொண்டில்லாமல், வெளிநாட்டிலேயே போய் வாழணும் என்று ஆசைப்படாமல், வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கிறாங்க, சம்பாதிச்சு வீடு கட்டுறாங்க, என்ன பிரயோஜனம்? பிள்ளைகளை வளர்க்க முடியல சரியாகுங்க. தாயும் தந்தையும் சேர்ந்து வளர்க்கக்கூடிய பிள்ளைகள் அழகான முறையில் வளர்த்தெடுக்கப்படுகிறது. தந்தை போய் அங்க கிடக்கிறார், தாய் இங்க இருக்கிறாங்க, பிள்ளைகள் சரியா வளர மாட்டேங்குது. ஒரு தலைமுறையே மோசமாக மாறி போகக்கூடிய ஒரு சூழலை நாம் சென்று கொண்டிருக்கிறோம். மற்ற சமுதாயங்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லை. பெரிய பெரிய பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து இருக்குது. அதை நாம புரிந்து கொள்ளணும். 87ல ஒரு கலவரம் ஒன்று நடந்தது. அந்த கலவரத்தில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்கள். அதற்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை. 2002ல 3000 பேர் செத்தார்கள். அதற்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை. பல்கிஸ் பானு என்கின்ற ஒரு பெண் கற்பழித்து கொல்லப்பட்டால், அவளை கொன்றவர்கள், அவளை கற்பழித்தவர்கள், அவர்களுடைய உறவினர்களை கொண்டவர்கள் இன்னைக்கு வெளியே வந்துட்டான். அவர்களை தடுத்து நிறுத்த முடியல. நீதிமன்றங்களின் மூலமாகவே, போலீஸ் மூலமாகவே அவர்கள் வெளியே வருகிறார்கள். இப்ப இதையெல்லாம் தடுத்து நிறுத்தணும் சொன்னா அறிவோடு செயல்படக்கூடிய ஒரு சமுதாயமாக நம்முடைய சமுதாயம் இருக்கணும். அதற்கு நாம் மார்க்க விஷயங்களையும் உலக விஷயங்களையும் அறிந்து கொள்ளக்கூடிய கல்வியை நோக்கி பயணிக்கணும். அந்த விஷயத்தை இங்க இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்க வேண்டிய தேவை என்பது இருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிதுவான் அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.